வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 5 ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல பாய்ஸ் காம்பவுண்ட் வியை தேடி போய் ஃபீமேலை தப்பிக்க விட்டுட்டாங்க. பாய்ஸ் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏட்ரெயினும் இன்னொரு பக்கம் அவளை தேடிக்கிட்டே இருக்கான். பிரெஞ்சி ஃபீமேல் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறான். கடைசியா புச்சர் ஸ்மோக்கை யூஸ் பண்ணி ஃபீமேலை கேப்சர் பண்ணிட்டான். ஹோம்லேண்டர் ஒரு ஃபிளைட்டை காப்பாத்த போனான். கடைசியா அவனே அந்த ஃபிளைட்டை டேமேஜ் பண்ணிட்டு யாரையும் காப்பாத்தாம வந்துட்டான். கடைசியில இன்டர்வியூல சூப்ஸ் மிலிட்டரிக்குள்ள அலோ பண்ணாததால தான் எல்லாமே நடக்குதுன்னு மக்கள்கிட்ட சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான். இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 5 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஏட்ரெயின் இப்ப பாப்க்லாவை கியூபால இருக்க ஹவானாக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சிருக்கான். ஏட்ரெயின் பாப்க்லா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கப்பிள்ஸ்னு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துட்டு ஸ்டில்வெல் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றான். அதோட பாப்க்லா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இந்த காம்பவுண்ட் வி ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கணும்னா யாருக்கிட்ட காம்பவுண்ட் வி பத்தி சொன்னேன்னு கேக்குறான். பாப்க்லாவும் ஏட்ரெயின் சொன்னதை நம்பி நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஆனா பாய்ஸ் யாருன்னு அவளுக்கு தெரியாது. அதனால அவனுங்களோட அடையாளத்தை மட்டும் சொல்றா. ஏட்ரெயின் டக்குன்னு 4 ஹெராயின் சிரஞ்சியை எடுத்து பாப்க்லாக்கு போட்டு விட்டுட்டான். கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே பாப்க்லா இறந்துட்டா. ஏட்ரெயின் உடனே ஹோம்லேண்டர்ட்ட வந்து பாப்க்லாவை கொன்னுட்டேன்னு ரிப்போர்ட் பண்றான். ஹோம்லேண்டருக்கு ஏட்ரெயின் காம்பவுண்ட் வியை எடுத்துக்கிறான்னு தெரியும். அதனால ஏட்ரெயின் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நடந்ததை ஏட்ரெயின் ஹோம்லேண்டர்ட்ட சொல்லியிருக்கான். அதனால ஹோம்லேண்டர் பாப்க்லாவை கொன்னுட சொல்லியிருக்கான். ஹோம்லேண்டர் மேல இருக்க பயத்துல ஏட்ரெயினும் அதை பண்ணிட்டான். ஃபீமேலை இப்ப பாய்ஸ் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிரெஞ்சி ஃபீமேலுக்கு சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறான். அப்புறம் அவள்கிட்ட உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கறான். அவ சொல்ல அட்டாக் பண்ண பார்க்கறா. ஆனா செயின்ல லாக் பண்ணி இருக்கிறதால அட்டாக் பண்ண முடியல. பிலீவ் எக்ஸ்போ இப்ப ஆரம்பிச்சிட்டு அங்க அழகான ரெக்க இருக்க சூப் ஒருத்தி மக்கள் முன்னாடி வந்து பயங்கரமா பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஹியூவி அண்ட் ஸ்டார்லைட் கூட ஒண்ணா அங்க பிலீவ் எக்ஸ்போல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. வாக்ட் இந்த ஃபங்க்ஷன் கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியன் சம்பந்தப்பட்டதுன்றதால ஸ்டார்லைட்டை இந்த பழைய டீசென்ட்டான சூட்டை போட அலோ பண்ணியிருக்காங்க. ஸ்டார்லைட் அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எக்கச்சக்க கிறிஸ்டியானிட்டி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்டார்லைட் முழுசா கிறிஸ்டியன் பிலீஃப் இருக்க பொண்ணா தான் வளர்க்கப்பட்டிருக்கா. ஸ்டார்லைட் அம்மா டோனா கூட அங்க வந்திருக்காங்க. ஹியூவியையும் ஸ்டார்லைட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க அம்மாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். எசிக்கியேல் மக்கள் முன்னாடி வந்து பேசுறான். அவன் ஜீசஸ் தான் உண்மையான கடவுள், சூப்ஸ்லாம் கடவுளோட குழந்தைங்க, அதனால தான் கடவுள் அவரோட பவரை எங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றான். $15,000 விஐபி டிக்கெட்டை வாங்கினா பிலீவ் எக்ஸ்போல எசிக்கியேல பர்சனலா மீட் பண்ண முடியும். புச்சர் ஹியூவிட்ட ஸ்டார்லைட் மூலமா ஒரு விஐபி டிக்கெட்டை ரெடி பண்ணி எசிக்கியேல பர்சனலா போய் பார்த்து சூப்ஸ் கிளப்ல அவன் கேவா இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி காம்பவுண்ட் வி பத்தி தெரிஞ்சுக்க சொல்றான். ஹியூவி கண்டிப்பா என்னால மிரட்டலாம் முடியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு திறமல்லன்னு சொல்ல புச்சர் கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹோம்லேண்டர் ஃபிளைட் ஹைஜாக்கால இறந்தவங்களோட ஃபியூனரலுக்கு வந்து எல்லாருக்கும் ஆறுதலா பேசுறான். மேவால அவ்வளவு பேர் அங்க இருந்தும் காப்பாற்ற முடியலன்றதை ஏத்துக்கவே முடியல. அதனால ஸ்டேஜ்ல இருந்து போயிட்டா. ஹோம்லேண்டர் தனியா உட்கார்ந்து இருக்க மேவ் கிட்ட வந்து ஃபிளைட்ல அந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல, இப்ப நான் வாக்டுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் மேவால ஏத்துக்கவே முடியல. ஸ்டார்லைட் சில சின்ன பசங்களோட உட்கார்ந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு எனக்கு ஹிந்து பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது கரெக்டான்னு கேட்க ஸ்டார்லைட் ஜீசஸ் நம்ம நெய்பர்ஸையும் லவ் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்ல சர்ச் ஃபாதர் கரெக்ட் தான், ஆனா நீ உன்னோட ஃப்ரெண்ட் நல்ல வாழ்க்கையை வாழணும்னா அவனுக்கு சரியான கிறிஸ்டியானிட்டி வழியை காட்டணும்னு சொல்றாரு. ஸ்டார்லைட்க்கு என்னடா பேசுறன்ற மாதிரி இருக்கு. புச்சர் அவனுக்கு அர்ஜென்ட்டான சில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹியூவி ஸ்டார்லைட் கிட்ட எசிக்கியேல பார்க்க விஐபி டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேக்குறான். ஸ்டார்லைட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. ஹோம்லேண்டரும் பிலீவ் எக்ஸ்போக்கு வந்துட்டான். ஹோம்லேண்டர் அவனோட டாக்கிங் பாயிண்ட்ஸ் பிடிக்கலன்னு சொல்லி ஸ்டில்வெல் எங்க இருக்கான்னு ஆஷ்லியை மிரட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டில்வெல் இருக்க இடத்துக்கு போறான். ஹோம்லேண்டர் அவனோட டாக்கிங் பாயிண்ட்ஸை மாத்தணும்னு சொல்றான். ஆனா ஸ்டில்வெல் ஸ்பீச் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பேப்பர்ல இருக்கிறத மட்டும் பேசிட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹோம்லேண்டருக்கு ஸ்டில்வெலோட குழந்தைய சுத்தமா பிடிக்கல. அவனை முறை
முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். புச்சர் பெக்காவோட தங்கச்சியை பார்க்க தான் வந்திருக்கான். ஏன்னா போன வாரம் காணாம போன பெக்கா இறந்துட்டதா முடிவு பண்ணி ஒரு சிமெண்ட்ரிய அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பெக்கா தங்கச்சி அவங்க அம்மா அவங்களோட பொண்ணு கிட்ட பேச ஒரு இடம் வேணும்னு ஆசைப்பட்டதால அப்படி பண்ணிருக்காங்க. புச்சருக்கு பெக்கா எங்கேயாவது உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்றதால அவனுக்கு பெக்கா பேர்ல சிமெண்ட்ரியை ரெடி பண்ணது பிடிக்கல. பெக்கா காணாம போய் 8 வருஷம் ஆச்சு. யாராலையுமே எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால பெக்கா சிஸ்டர் அவங்க அக்கா இறந்துட்டதா முடிவு பண்ணிட்டாங்க. ஏ ட்ரெயின் பாப்கார்ன் நடிச்ச படத்தை போட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க பெட்ரூம்ல டெடிக்குள்ள வச்சிருந்த கேமராவை எடுத்து போட்டு பார்க்கறான். எதுக்காகனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த வீடியோவை பார்க்க தான். ஆனா அந்த வீடியோ முடிஞ்சதும் ஹவுஸ் ஓனர் கூட பாப்கார்ன் ஒன்னா இருந்த வீடியோ ஓடுது. அதுல பிரெஞ்சியோட மூஞ்சி மட்டும் தெளிவா மாட்டிக்கிச்சு. வாக் மூலமா பிரெஞ்சி யாருன்னு தேடினதுல அவனுக்கு 34 அட்ரஸ் இருக்கணும், எக்கச்சக்க பேர் இருக்கணும் தெரியுது. ஹியூவி எசிகியலோட விஐபி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஹோம்லேண்டர் ஸ்டார்லைட் ஃப்ரெண்டுன்றதால ஹியூவிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறான். எசிகியலும் ஹோம்லேண்டரும் சேர்ந்து விஐபி கெஸ்ட் எல்லாருக்கும் மறுபடியும் பேப்டைஸ் பண்ண போறாங்க. ஒருத்தரா ஹோம்லேண்டர் எல்லாருக்கும் பேப்டைஸ் பண்ணி வைக்கிறான். கடைசியா ஹியூவியும் வரான். அவனுக்கும் ஹோம்லேண்டர் பேப்டைஸ் பண்ணி வைக்கிறான். ஹோம்லேண்டர் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு கிளம்பிட்டான். எசிகியலும் கிளம்ப போறான். அப்ப ஹியூவி அவனை கூப்பிட்டு அந்த வீடியோவை காட்டலான்னு போறான். ஆனா தண்ணியில குதிச்சதுல போன் ஒர்க் ஆகல. உடனே ஹியூவி நீ பிரைவேட் சூப் கிளப்ல என் கூட ஒன்னா இருந்தேன்னு சொல்ல எசிகியல் கடுப்பாகி அவனோட எலாஸ்டிக் கையால ஹியூவி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஹியூவி நம்ம ஒன்னா இருந்த வீடியோ என் கிட்ட இருக்கு, என்ன நீ விடலனா என்னோட ஃப்ரெண்ட் அந்த வீடியோவை ஆன்லைன்ல போட்டுடுவான்னு சொல்லி மிரட்டுறான். எசிகியலும் பயந்து விட்டுட்டான். அப்ப ஹியூவி காம்பவுண்ட் வி எங்க இருந்து வருது, அதை எங்கெல்லாம் அனுப்புறீங்கன்னு கேக்குறான். எசிகியலுக்கு அதெல்லாம் சொல்லவும் பயமா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றான். ஹியூவி உடனே எம்எம்க்கு கால் பண்ணி அவன் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். வாக்டோட சாமரிட்டன் எம்ப்ரேஸ்ன்ற சேரிட்டி மறைமுகமா காம்பவுண்ட் வியை கண்ட்ரி ஃபுல்லா இருக்க பல ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. கடைசி ஷிப்மெண்ட் கூட மெர்சர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு. புச்சர் பெக்காவோட சிமெண்ட்ரி இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அதை உடைச்சு தள்ளிட்டான். பிலீவ் எக்ஸ்போல இப்ப ஹோம்லேண்டர் மக்கள் முன்னாடி வந்து பேசுறான். அதை டிவில ஸ்டில்வெல் பார்த்துட்டு இருக்காங்க. ஹோம்லேண்டர் வாக்ட் அவங்க எழுதி கொடுத்ததை என்கிட்ட பேச சொன்னாங்க, ஆனா நான் அதை பேச போறதில்லைன்னு சொல்லிட்டு காட் அமெரிக்காவை அட்டாக் பண்ணவங்களை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொல்ல சொல்றாரு. ஆனா கவர்மெண்ட் எங்களை தடுக்கிறாங்கன்னு சொல்றான். அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அந்த ஸ்பீச்சை கேட்டு ஹோம்லேண்டரை கடவுள் மாதிரி கொண்டாடுறாங்க. ஸ்டில்வெல் டிவில அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டா. மேவ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கா. மேவ் இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கா. அதனால எலினா அவளை கிளம்ப சொல்றா. ஆனா மேவ் போகல. மேவ் ஹோம்லேண்டருக்காக எலினாவை கழட்டி விட்டுட்டு போயிட்டா. அதான் எலினா கோவமா நடந்துக்கிறா. மேவ் ரொம்ப மனசுடைஞ்சு போய் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட எலினா என்ன நடந்ததுன்னு கேட்க மேவால அதை சொல்ல கூட முடியல. மேவ் எலினாவை கிஸ் பண்றா. அதை எலினா தடுத்துட்டா. அப்புறம் மேவ் எதையும் சொல்ல முடியாம கிளம்பிட்டா. பிரெஞ்சுக்கு சேரி கால் பண்ணி பிளாக் நாயர் என்னோட அபார்ட்மெண்ட்க்கு வெளில இருக்கான், நம்ம இடம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போன் சிம் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு கிளம்பிட்டா. புச்சர் அண்ட் எம்எம் இப்ப எசிகியல் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. பிரெஞ்சு கால் பண்ணி அவ மாட்டிக்கிட்டதை சொல்றான். புச்சர் ஃபீமேலை விட்டுட்டு உடனே அங்கிருந்து கிளம்ப சொல்றான். ஸ்டார்லைட்க்கு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்ததுல இருந்து ஸ்டேஜுக்கு போய் பேசவே பிடிக்கல. அது அவங்க அம்மாட்ட சொல்றா. டோனா நான் உனக்காக அதிகமா கஷ்டப்பட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசி ஸ்டார்லைட்டை ஸ்டேஜுக்கு போக ஒத்துக்க வைக்கிறாங்க. பிரெஞ்சிக்கு ஃபீமேல் அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்ல. அதனால அவளோட லாக்கை ஓபன் பண்ணி விட்டுட்டான். அவளும் ஓடிட்டா. நியூஸ்ல டீப் டால்பினை கொண்ட நியூஸை போட்டு நார் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை அவனும் பார்த்துட்டு இருக்கான். ஸ்டார்லைட் பிலீவ் எக்ஸ்போ ஸ்டேஜ்ல வந்து பேசுறா. அப்படியே வாக்ட் எழுதி கொடுத்ததை பேசுறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டார்லைட்டால ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத பேச முடியல. ஸ்டில்வெல் அப்புறம் டீப்னு பல பேர் ஸ்டார்லைட் பேசுறத டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்லைட் டக்குன்னு டீப் பண்ண அசிங்கமான வேலையை எல்லார்ட்டையும் சொல்லிட்டா. ஆனா அவனோட பேரை மட்டும் சொல்லல. ஸ்டார்லைட் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா நம்ம இங்க எது சரி எது தப்புன்னு தெரியாமலே நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸ்டார்லைட் பேசினதுக்கு ஹியூவி மட்டும் கிளாப் பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்க சீக்ரெட் ரூம்ல புச்சர் காம்பவுண்ட் வி ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறத பாக்குறான். குழந்தை கண்ணை திறந்தா லேசர் ஐ பவர் வெளிப்படுது. இத பார்த்ததும் தான் புச்சருக்கு சூப்ஸ் இயற்கையா பிறந்தவங்க இல்ல, எல்லாருமே லேப்ல உருவாக்கப்பட்டவங்க தான் தெரியுது. ஹியூவி ஸ்டார்லைட் கிட்ட வந்து நீ கரெக்டா நல்லா பேசணும்னு சொல்ல ஸ்டார்லைட் கோவப்பட்டு உனக்கு எசிகியல் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் போதுமா இல்ல வேற விஐபி டிக்கெட் வேணுமான்னு சொல்றா. ஹியூவி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரீசெண்டா இறந்துட்டா, அதை தாண்டி போக வழியை தேடி தான் இங்க வந்தேன்னு சொல்றான். அப்புறம் ஹியூவிய ஸ்டார்லைட் கட்டி பிடிச்சுக்கிட்டா. புச்சர் காம்பவுண்ட் வி சாம்பிளை மட்டும் எடுத்துக்கிட்டான். அப்புறம் 2 கார்ட்ஸ் வந்து இவனுங்க 2 பேரையும் ஷூட் பண்ணி கொல்ல பாக்குறானுங்க. புச்சர்
புச்சர் அந்த சூப் பேபியை எடுத்து லேசரையால அவனுங்களை போட்டு தள்ளிட்டான். புச்சர் கேமரா மூலமா ஹோம்லேண்டர் அவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவனை உள்ள கூப்பிடுறா. ஸ்டில்வெல் ஹோம்லேண்டர்ட்ட குழஞ்சு பேசி இனிமேல் பிரஸ்க்கு முன்னாடி கெட்டவ மாதிரிலாம் பேசாத, அதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றா. அப்புறம் ஸ்டில்வெல் அவளோட ட்ரெஸ்ஸை லைட்டா கழட்டிட்டு ஹோம்லேண்டரை அவளோட மடியில படுக்க வச்சுக்கிறா. பிரெஞ்சியை பிளாக் நாயர் கண்டுபிடிச்சு வந்துட்டான். அப்ப ஃபீமேல் வந்து பிளாக் நாயரை தடுத்து பிரெஞ்சியை காப்பாத்திட்டு அவனை கிளம்ப சொல்லிட்டான். பிளாக் நாயரும் ஃபீமேலும் தாறுமாறா சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா பிளாக் நாயர் கடுமையா சண்டை போட்டு ஃபீமேல் வயிற்றிலேயே கிழிச்சு அவளை கொடூரமா கொண்டு போட்டுட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரெஞ்சி வந்து பாக்குறான். அவனால ஃபீமேல் இறந்ததை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா ஃபீமேல் கண் முழிக்கிறா. அவளோட காயெல்லாம் வேகமா ஹீல் ஆகிட்டு அப்புறம் தான் அவளுக்கு ஹீலிங் பவரும் இருக்குன்னு தெரியுது. பிரெஞ்சிக்கும் இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இதோட த பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.